இன்னைக்கு இருக்க விலைவாசில ரூ. 35,000 சேலரி வச்சு நிம்மதியா குடும்பம் நடத்தி, அதுவும் 7,000 சேமிக்க முடியும்னா நம்புவீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 50, 30, 20 அந்த ரூல பத்தி நெறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேலரில 50% வந்து நீட்ஸ்க்காகவும், 30% வந்து வாண்ட்ஸ்க்காகவும், 20% வந்து சேவிங்ஸ்க்காகவும் எடுத்து வச்சிரணும். எக்ஸ்பென்சஸ வந்து 2 டைப்பா பிரிச்சுக்கலாம். மந்த்லி எக்ஸ்பென்சஸ், வீக்லி எக்ஸ்பென்சஸ். மந்த்லி நம்ம ஸ்டார்ட் ஆனோனயுமே கண்டிப்பா பே பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ல எழுதியிருக்கேன். ரெண்ட் வந்து 8,000 எழுதியிருக்கேன். இப்போ 35,000 சேலரி இருக்கவங்க 8,000க்கு மேல ரெண்ட் போகாம இருந்தா தான் பெட்டரா இருக்கும். அப்பதான் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் பட்ஜெட் பிளான் பண்ண முடியும். இதுவே லீஸ் ஹவுஸா இருந்தா இன்னுமே பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கரண்ட் பில் 500 எழுதியிருக்கேன். 2 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் பே பண்ணுவோம். ஸோ வந்துட்டு 1 மந்த்துக்கு 500 எழுதியிருக்கேன். சிலிண்டர் வந்துட்டு 900 எழுதியிருக்கேன். வாட்டர் பில் வந்துட்டு ஒரு 500 எழுதியிருக்கேன். கிராசரி வந்துட்டு 3,500 எழுதியிருக்கேன். 3,500க்கு வாங்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வாங்க முடியுங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அத மட்டும் லிஸ்ட் பண்ணிட்டு போய் வாங்கும்போது 3,500க்கு தாராளமாவே வாங்கலாம். எல்லார் வீட்லயும் கண்டிப்பா 2 மொபைல் ஃபோன் இருக்கும். அவங்களுக்கு ரீசார்ஜ் ப்ளஸ் டிவி, வைஃபை எல்லாம் சேர்த்து 1,500 எழுதியிருக்கேன். அரிசி வந்துட்டு 600 எழுதியிருக்கேன். நம்ம 3 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் அரிசி எடுப்போம். ஸோ 3 மந்த்ஸ் 600ங்கும்போது 1,800 வந்துரும். நீங்க மூட்டையா எடுத்தா தான் நம்மளுக்கு லாபமா இருக்கும். பால் வந்துட்டு 1,500 எழுதியிருக்கேன். 1 லிட்டர் வந்து ரூ. 50. ஸோ 30 நாளைக்கு வந்துட்டு 1,500 வரும். மேபி வந்துட்டு இதில சில பேருக்கு சில சேஞ்சஸ் இருக்கலாம். உங்க ஃபேமிலிக்கு எப்படியோ அந்த மாரி நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். நாங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா, லீஸ் ஹவுஸ் தான். ஸோ எங்களுக்கு ரெண்ட் வந்து கிடையாது. அந்த 8,000 எங்களுக்கு சேவிங் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீக்லி பண்ணக்கூடிய வாரம் பண்ணக்கூடிய செலவு. வெஜிடபிள்ஸ்க்கு வந்து 1,500 போட்டிருக்கேன். அப்போது 1 வீக்குக்கு வந்து 375 அந்த மாரி வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரூட்ஸ். அது வந்துட்டு வீக்லி 250னா 4 வாரத்துக்கு ₹1,000 வரும். ஸ்நாக்ஸு, ஹோட்டல் 1,500 போட்டிருக்கேன். என்னங்க வெஜிடபிள் ரூ. 1,500க்கு 1 மந்த்துக்கு வாங்க முடியுமானா, கண்டிப்பா வாங்கலாங்க. நீங்க வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் இந்த மாரி போகாம, உழவர் சந்தை போயிட்டு வாங்குங்க. கண்டிப்பா அங்க ரேட் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். 1,500க்கு தாராளமா வாங்கலாம். டிரான்ஸ்போர்ட் அண்ட் பெட்ரோல்னு 1,500 போட்டிருக்கேன். என்னங்க இந்த காலத்தில் ₹1,500க்கு பெட்ரோல் 1 மந்த்துக்கு எப்படிங்க பத்தும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்துட்டு எங்கள் ஃபேமிலிக்கு நான் பிளான் பண்ணது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் நியரஸ்ட்டாகவும் என் குழந்தையோட ஸ்கூலும் நியரஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி நாங்கள் வீடு பார்த்தோம். ஸோ அதனால் எங்களுக்கு 1,500 தான் வரும். இதுவே ஜாஸ்தி தான். 17,000 ப்ளஸ் 10,500 டோட்டலாக 27,500 வந்துடும் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம். பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் தான். சேவிங்ஸ் வந்துட்டு நீங்கள் ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், ஸ்கூலுக்கு ஆர்டி எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்கலாம், எங்களுக்கு இஎம்ஐ லோன் இருக்குது, நாங்கள் எப்படி வந்துட்டு அதை இது பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கான ஒரு ஆன்சர் நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கடன் இருக்கவங்க சேவிங் பண்ணக்கூடாது. கடன் இருக்கவங்க ஃபஸ்ட்டு கடனை க்ளோஸ் பண்ண தான் பார்க்கணும். கடனை முடிச்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்துட்டு சேவிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெயினான பாயிண்ட் என்னென்னா, குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இருக்க ஒரு பெரிய சவாலான விஷயம். இப்போ வந்துட்டு உங்களோட சேலரி 35,000 இருக்குன்னா, உங்கள் குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து 35,000லேருந்து 52,000 வரைக்கும் மட்டும்தாங்க இருக்கணும். அதாவது உங்கள் 1 மாதம் 1.5 மாத சம்பளத்துக்குள்ளே தான் உங்களோட குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் இருக்கணும். ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்ற ரீசனை பார்க்கலாம். ஏன்னா, ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் நம்ம பே பண்ண போகிறது கிடையாது. புக்கு, ப்ராஜெக்ட்டு, டியூஷனு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபீஸ்லாம் இருக்குது. ஸோ, அதனால் நம்மளால் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் வந்துட்டு ஹையர் எஜுகேஷனுக்காக நம்மளால் வந்து சேவ் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பட்ஜெட்டில் வந்துட்டு ரொம்ப அடி வாங்குங்க. நம்ம குழந்தையோட ஸ்கூலுக்காகவே எல்லாத்தையுமே பண்ணிட்டோன்னா, நம்மளுக்காக எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியாது. நீங்கள் யோசிக்கலாம், ஏங்க எல்கேஜி, யூகேஜிக்கே 1,00,000 2,00,000 செலவு பண்ணுறோம் அப்படின்ட்டு. பண்ணலாம் தாராளமா. உங்களோட 1 மந்த் இல்லைனா 1.5 மாத சேலரி வந்து உங்கள் குழந்தையோட ஃபீஸுக்கு போகுதுன்னா தாராளமாக பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு 5 மாதம் 6 மாத சம்பளத்தை உங்கள் குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ்க்காக கட்டுறீங்கன்னா அது ரொம்ப தப்பான விஷயம். எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்றத விட எவ்வளோ நிம்மதியாக வாழ்கிறோம் அதுதாங்க ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.